உங்கள் முக அச்சு சரியாக பொருந்தவில்லை. எச்சரிக்கை அழைப்பு ஏற்படுத்தப்பட்டு விட்டது. Hey Alice, stop this nonsense. It's me. ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, வீடியோஸ் பாருங்க. பேடிஎம்ல இருந்து உங்களுக்கு 25 ரூபா வரும். அது மட்டும் இல்லாம எங்களோட இன்வைட் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து 50 ரூபா வரும். இது மட்டும் இல்லாம நீங்க ரோஸ்னா எவ்வளவு தூரம் பாத்துக்கிட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த காயின்ஸ் நீங்க மணியை கன்வெர்ட் பண்ணி இன்னும் நிறைய பணங்களை சம்பாதிச்சுட்டே இருக்கலாம். அதோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், போய் அதை டவுன்லோட் பண்ணுங்க. நானும் அதே தான் சொல்கிறேன். நம்மளோட மூவியோட ரிவ்யூ தான் பட் நம்ம வீடியோ கிடையாது. அப்படியே அந்த ஷட்டரை மேலே தூக்குங்க. வணக்கம் பக்தா, எல்லாருக்கும் வணக்கம். யூ see many kind of reviews, that blue சட்டை, பாண்டா and ராஜா review in our net TV for you also, SRK and 5 money AK special serial, that real review part 7. But this is different review. It's the kind of A padam only with for my Bhaktals. This is Praveen KS only for different style. Pravinananda review. ஃபஸ்ட்டு நம்ம இந்த படத்தில் அதாவது பார்த்திங்கன்னா எந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்க போகிறோன்னா, அருமையான படம். ஃபஸ்ட்டு படமே எப்படி இருக்கணும், பிரகாசமாக இருக்கணும் இல்லையா? அதனால் இருட்டு அறையில் முரட்டு குத்து. இந்த படத்தில் என்னடா அப்படி ஒரு ஸ்பெஷல், மறுபடியும் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்ன ஒரு வெறித்தனம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த கண்டென்ட் அப்படி. எதுக்காக முதல்ல இந்த படத்துக்கு A சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து டபுள் மீனிங் காட்சிகள் இருக்கிறத விட டபுள் மீனிங் அந்த வார்த்தைகள் நிறைய இருந்தது. முக்கியமாக அந்த டபுள் மீனிங் காமெடிஸ் வரணும்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருப்பா. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்துருப்பேன். உள்ளே வரத்துக்கு முன்னாடி எல்லாரும் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்கன்னு மொட்டராஜேந்திரனோட கரகர வாய்ஸில் ஆரம்பிக்கும். எல்லாரும் நினச்சிருப்பா பாப்கார்னை வந்து சுட சுட சாப்பிட்டுட்டு தொடச்சிக்கிறதுக்காகன்னு. பட் அதை தொடச்சிக்கிறதுக்காக என்னன்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்கில் முடிச்சிருப்பா. அதுதான் அந்த மூவியோட ஓப்பனிங்கே அருமையாக இருக்கும். அந்த பக்தால்ஸ் அப்படியே தூண்டி விடும். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா சந்தோஷ் பி ஜெயக்குமார் அவர்கள் என்ன இந்த படத்தில் சொல்ல வர்றாரு, இந்த படத்தோட கருத்து என்னன்னா, கருத்தும் கிடையாது கன்றாவியும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு காஜு பிடிச்ச ஒரு பேய், அந்த பேய்க்கு வந்து யாரையாவது ஒருத்தர சலாக் பண்ணணும், அதுக்காக அது வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஒரு வெர்ஜின் பையனாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குது. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ ஹீரோயின் வித் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு. எப்பயுமே எல்லா படத்துலையும் ஹீரோயினை பார்க்கும் போது தான் ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆனால் இந்த படத்தில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஹீரோயினோட அதை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட ஹீரோயினை பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி கிளுகிளுகளா அப்படின்ற அந்த மூமெண்ட்ஸ்லாம் அது கிரியேட் ஆகுது. ஏன்னா அந்த கேரக்டர் யார் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா யாஷிகா ஆனந்த். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய பட வாய்ப்பு வந்ததா அப்படின்றது தெரியாது. ஆனால் பிக் பாஸில் அவங்களை சேர்த்துக்கிட்டாங்க. இந்த படத்தோட கண்டென்ட்டே வந்து பிக் பாஸை கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா முதல் நாள் 2வது நாள்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட ட்ரெய்லரே வந்து நம்ம ப்ளூ சட்டை மாறன் அண்ணன் அவரை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். அதை பார்க்கும்போதே ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் அந்த காமெடின்னு ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருப்பா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து டபுள் மீனிங் காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உட்காந்து அந்த ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக இரிட்டேட் பண்ணிட்டா. பட் அந்த காமெடியில் இரிட்டேட் பண்ணாவை விட அந்த சீனில் வந்து அதை வந்து மேட்ச் பண்ணிட்டா. ஒரு சில சீன்ஸ்லாம் உண்மையிலேயே காமெடியாக கொஞ்சம் ஜோக் ஃபுல்லாக இருக்கும். அந்த பேய் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பா. அது வந்து அவங்க மேக்கப் போடாமே ஒரு சில நேரத்தில் அப்படி தான் இருக்காங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? பட் கொஞ்சம் அப்படி தான் இருந்தாங்க. உண்மையை பேசுறது தானே இந்த சுவாமியோட வணக்கம், அதனால் உண்மையை பேசிட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. இந்த படத்தில் தான் சொன்னல அந்த பேய் மாதிரி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நம்ம சாரா தான் காமெடின்னு அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவர் காமெடின்னு ஒன்று பண்ணுவார். அது காமெடியா இல்லை நமக்கு ட்ராஜடியா அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே மோசமாயிடும். அதை சாரி சுவாமி வந்து கட்டையில் அப்படி அடிச்சுக்கிட்டேன். ரொம்ப நேரம் அப்படி உட்கார முடியாது இல்லையா? அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காரலாம். அதுக்கப்புறம் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த படத்தில் வந்து அந்த முக்கியமான சீன்ஸ்லாம் தான் எல்லாமே முக்கியமான விஷயமா இருந்தது. எல்லா சீனும் அவ்வளோ அற்புதமாக எடுத்திருப்பான். முக்கியமாக அந்த வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியே எடுத்திருப்பாள். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து இந்த இன்டர்வலுக்கு அப்புறமா நிறைய கேரக்டர்ஸ் வரும். அப்போ தான் இந்த படத்தில் அப்படி காமெடியே அப்படி சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து மொட்டை ராஜேந்திரன், நம்ம பாலசரவணன், அது மட்டும் இல்லாமல் கருணாகரன்
கருணாகரன் காமெடியா, எஸ் இந்த படத்தில் நல்லாவே காமெடி பண்ணியிருப்பான். அவருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த கேரக்டரை வந்து அவர் கரெக்டாக பண்ணியிருப்பார். முக்கியமான இந்த பேயும் கருணாகரனும் நம்ம பாலசரவணனை வச்சு ஒரு காமெடி பண்ணுவா பாத்ரூமில். அடடா அடடா அற்புதமாக இருக்கும். தியேட்டரே வயிறு குழுங்க 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 சிரிச்ச மூமெண்ட்ஸ் அதெல்லாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் எந்தெந்த அந்த மாதிரி டாக்டர்கள்லாம் இருக்காரோ எல்லா டாக்டரையும் கூட்டிகிட்டு வந்து பக்தால்ஸ் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு சந்தோஷ் பி ஜெயக்குமார் என்ன பண்ணாருன்னா, அந்த படத்துல வந்து ஹீரோயினோட அப்பாவும் அப்படிதான் இருப்பாரு. நடுவில் நம்ம ஹீரோ அதை பார்த்தீங்கன்னா இந்த 12 மணி டாக்டர் ஒருத்தர் தாடி வச்சுட்டு வருவார்ல, அவரையும் இதில் நடுவில் விட்டுருவாரு. இதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது தெரியுமா, அந்த ஷேடோவில் ஒரு மூமெண்ட் காட்டுவா. அந்த சீனை பார்க்கும்போது அடடா ஆனந்தமாக இருந்தது. அது மாதிரி சூப்பரான ஒரு மூமெண்ட். ஓவராலாக இந்த எல்லா ஒரு நல்ல படத்துக்குமே வந்து பிரச்சனை வருது, பட் இந்த மாதிரி படத்துக்கெலாம் யாருமே எந்த விதமான பிரச்சனையுமே பண்ண மாட்டா அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி படங்கள் வந்து சமுதாயத்துக்கு முக்கியமாக, கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் சமுதாயத்துக்கு முக்கியம் கிடையாது. என்ன இருந்தாலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம். பட் இதுலேயுமே வந்து பழைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டபுள் மீனிங் ஜோக்ஸ் இருக்கும். இருந்தாலும் அது வந்து இலைமறை காய்மறைன்னு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் எல்லாமே வந்து டைரெக்டாக பெல்லு அடிக்குது, ஊறுது, அடிக்குது, எகுறுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓப்பனாக பேசிட்டா, அதனால் அந்த மாதிரி காமெடி அப்படின்றது கனெக்ட் ஆகலை. பரவாயில்ல, ஓவராலாக இந்த படத்தில் என்ன சொல்ல வந்தாலோ என்ன காட்ட வந்தாலோ அதை கரெக்டாக சீரும் சிறப்பாக ஃபினிஷிங்கில் காட்டியிருப்பா. முக்கியமாக நம்ம கருணாகரன் கடைசியில் அந்த சாமியார் கூட அதை நான் சொல்லி தான் தெரியணுமா, நீங்களே பார்த்துருப்பேன். அவ்வளோ ஒரு ஆனந்தமான ஒரு காமெடியாக இருக்கும். முக்கியமாக இந்த படத்தை வந்து அந்த சந்தோஷ் பி ஜெயக்குமார் முடிக்கும் போது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, ஒன்றும் பயப்படாதீங்க, இதோட செகண்ட் பார்ட்டும் லீடு வச்சுருக்கேன்னு. ஃபஸ்ட்டு பார்ட்டே பார்த்துட்டோம், ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி செகண்ட் பார்ட் எப்படி இருக்க போதோ. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், வெளியில் போனால் அந்த 2 பேர் வந்து மறைஞ்சு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் வச்சுருந்தாரு நம்ம சந்தோஷ் பி ஜெயக்குமார். அதை கொஞ்சம் மாற்றி அவர் வெளியில் போகும்போது ட்ரெஸ் இல்லாமல் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வச்சுருந்தா படத்துக்கு இன்னுமே கொஞ்சம் சுவாரஸ்யம் மேலே அப்படியே தூக்கி இருக்கும். சுவாரஸ்யத்தை தான் சொன்னேன், தப்பா எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி தூக்கி இருக்கும்ன்றது தான் என்னோட கருத்து. நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா பிரவீனானந்தா இனிமேல் சனிக்கிழமை இந்த மாதிரி அருமையான படங்களோட வரப்போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி எந்த படம் பிடிக்குமோ அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம நெட் டிவி ஃபார் யூவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்தையும் சும்மா நறுக்குன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போட்டுடுங்க. அவ்வளோதான். அந்த முக்கியமாக எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் என்னது, அந்த டிங் டிங் அந்த பெல்லையும் அழுத்திடுங்க. அடுத்த சனிக்கிழமை வந்து சந்திக்கிறேன். பக்தால்ஸ் வணக்கம். வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ 7.7 lakhs சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். அது வந்து 1 million வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புறோம். இது மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நடுவில் ஒரு லோகோவை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி மேலும் அப்டேட்டுக்கு வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூவோட லேட்டஸ்ட் அப்டேட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனை பற்றின வீடியோ வந்து லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைடில் வெள்ளராஜா வெப் சீரிஸோட ரிவ்யூ இருக்குது. இந்த 2 வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.